பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 4 முதல் 6 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 4வது அதிகாரத்திலே அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாயிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமுமாயிருக்கும். கர்த்தரின் கிளை என்பது மேசியாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர். அவர் கிறிஸ்துவானவர், தாவீதின் வேரிலிருந்து முளைத்தெழும்பும் கிளையானவர். அங்கே நியாய தீர்ப்பையும் ரட்சிப்பையும் வரும் காலத்தை குறிப்பிட்டு தமக்கு உண்மையானவர்கள் எருசலேமிலிருந்து கிறிஸ்து ஆளுகை செய்யும் காலத்தையும் இங்கே குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கருத்துடனும் அன்புடனும் அவர்களை பாதுகாப்பதாய் இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனாய் கர்த்ததாமே அவர் பரிசுத்தப்படுத்துகிறவர். தேவனாய் கர்த்தர் தன் பிள்ளையை பரிசுத்தப்படுத்துகிறவர். ஆம், சியோன் குமாரத்தின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பலிகளை நடுவிலிருந்து நீக்கி விடும்போது எழுதப்பட்டிருக்கிறது. சீவனில் மீதியா இருந்து எருசலேமை தவிர்த்து ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். மகிமை உண்டாவதாக. அன்று பரிசுத்தம் காணப்பட வேண்டும் என்பதற்காகவே அருளாளர் கிறிஸ்துவானவர் சிலுவையில் நமக்காக தொங்கி ஜீவனை நமக்காக கொடுத்தார். சிலுவையில் அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். 5வது அதிகாரத்திலே திராட்சை தோட்டத்தை குறித்ததான ஒரு பாடலை நாம் பார்க்கிறோம். என் நேசரிடத்திலே அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன் என்று சொல்லி, திராட்சை தோட்டம் யூதாவை நீதியுள்ளதும் கண்ணியுள்ளதுமான தேசமாக்குவதற்கு தேவன் தம்மால் இயன்ற எல்லாவற்றையும் செய்கின்றார் என்பதை இந்த திராட்சை தோட்ட பாடல் நமக்கு விளக்கி தருகிறது. தாம் விரும்புகின்ற மாற்றத்தை அவர்கள் அடையும் போது தன் திராட்சை தோட்டத்தை தேவன் அங்கே கிரியை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். மகிமை உண்டாவதாக. மத்தேயு 26 அதிகாரத்திலே திராட்சை தோட்ட கொத்தகக்காரர்களை குறித்ததான உவமை காணப்படுகிறது. ஏசாயாவின் உவமை சரித்திரபூர்வமாக எருசலேமின் அழிவையும் யூதா அரசின் அழிவையும் குறிப்பிட்டு சொல்லுகிறது. மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து வருகிற நியாய தீர்ப்புகள், சாபங்கள் ஆகியவற்றையும் இந்த வேத பகுதி தெரிவிக்கிறது. 6 வித பாவங்களுக்கு 6 விதமான அழிவுகள் கூறப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு ஐயோ என்று சொல்லி அந்த காரியங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 6 காரியங்களுக்கு ஐயோ: சுயநலமான பேராசை, குடிபழக்கம், தேவனுடைய வல்லமையை பரியாசம் பண்ணுதல், தேவனுடைய தெய்வீக திட்டத்தை மாற்ற முயல்தல், பெருமையும் மேட்டிமையும், நீதியை புரட்டுதல், மாய்மாலமான மத போதகர்களை குறித்தும் அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவானவர் மாயமான மத போதகர்களை குறித்து எச்சரித்து சொன்னதை மத்தேயு 26 அதிகாரத்திலே
நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய உண்டாவதாக. அங்கே தீமையை நன்மை என்று கூறுகிற காரியம். ஒரு புறத்தில் தீய செயல்களை மனிதன் பலம் என்றும் தீய ஒழுக்கங்களை மெய்யான நற்குணம் மெச்சத்தக்க சுதந்திரம் என்று கூறி பாவத்தை மேன்மைப்படுத்துகின்ற காரியங்கள். மறுபுறத்தில் நீதி வாழ்வை சமுதாயத்தை எதிர்த்து அது தீமை என்கின்றது. உண்டாவது தீய வாழ்வொழுக்கங்கள் சரியானவைகள் என்றும் வாழ்க்கையின் மாற்று முறை என்றும் அங்கே ஜனங்கள் ஏற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்க முடியும். சமயமே உண்டாவதாக. ஆண்டவராகிய தேவன் தன் பிள்ளைகளுக்கு பரிசுத்தத்தை விரும்புகிறார். தீமையை தீமை என்றும் நன்மையை நன்மை என்றும் கண்டுகொள்ளும்படியாக நம் மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். அங்கே 24வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் சேனைகளுடைய கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலில் பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்கள். ஆண்டவராகிய தேவனும் கிருபையாக வேத வசனங்களை எழுதி தந்திருக்கிறார். அந்த வேத வசனங்கள் அது ஆவிக்கிற ஜீவியத்திற்கு அது கால்களுக்கு தீபமாய் பாதைக்கு வெளிச்சமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேதத்தை நாம் வெறுத்தால் வெளிச்சத்தை வெடிக்கிறோம், இருளை பற்றி கொள்கிறோம், அந்தகாரத்தின் கிரிகளை பற்றி கொள்கிறோம். மகிமை உண்டாவது. 26வது அதிகாரம், அவர் தூரத்தில் உள்ள ஜாதியாருக்கு ஒரு கொடியை ஏற்றி அவர்களை பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து பயில் காட்டி அழைப்பார். அப்பொழுது அவர்கள் தீவிரமும் வேகமாய் வருவார்கள். தூரத்துள்ள தேசத்தின் மூலமாக யூதாவுக்கு அழிவு வரப்போகிறது ஏசாயா எச்சரிக்கிறார். தொடர்ந்து 6வது அதிகாரத்தில் ஏசாயா பணி நியமனத்தை குறித்து பார்க்கிறோம். உசியா ராஜா மரணமடைந்த ஆண்டிலே தேவாலயத்தில் நுழையும் பொழுது எலிசா கண்டதான தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தரிசனத்திலே ஆண்டவராகிய தேவன் அந்த ஏசாயாவை ஆண்டவருடைய பணிக்கென அழைப்பு கொடுத்து அந்த ஊழியத்துக்காய் பயன்படுத்திய விதத்தை குறித்து நாம் பார்க்க முடியும். நாமும் கூட இந்த வசனங்கள் எல்லாம் தியானிக்கும் பொழுது சர்வருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவனாய் கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் வசனத்தின் வெளிச்சத்தை தந்து தேவனாய் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யும்படியாய் உன்னர் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவர் பரிசுத்த நாமம் மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென்.